இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம இலக்கியாவுக்கு ஒரு ஃபோன் வருது வீட்ல. யாருன்னு பார்த்தா, நம்ம நாகோட மனைவி. "மேடம், நான் நாகு மனைவி பேசுறேன். உங்கள தொல்ல பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கேட்கறதுக்கே கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்கு. என்கிட்ட குழந்தைங்கலாம் இருக்காங்க மேடம். எனக்கு என்ன பண்ண தெரியல. ஐய்யய்யோ! சாரிங்க. நான் உங்கள மறந்தே போயிட்டேன். என் வீட்ல இருக்கிற பிரச்சனையில நான் உங்கள மறந்து போனது என்னுடைய தப்பு தான். நான் உடனே கிளம்பி உங்க வீட்டுக்கு வரேன். மேடம், அதெல்லாம் வேணாம் மேடம். நீங்க எங்கன்னு சொல்லுங்க மேடம். நான் வரேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க மேடம். நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். வேலைக்கு போயிட்டா அப்புறம் நான் உங்கள தொல்ல பண்ண மாட்டேன் மேடம். இங்க பாருங்கக்கா, நீங்க எனக்கு ஒரு அக்கா மாரி தான். நான் சொல்றத கேளுங்க. நீங்க அங்கேயே இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இலக்கியா வீட்ல இருந்து கிளம்பி நேரா கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸு, சாப்பாடுலாம் வாங்குறாங்க. அப்படி வாங்கிட்டு போறத நம்ம கார்த்தி பார்க்குறாரு. ஆமா, இவங்க யாருக்காக எப்படி இவ்ளோ சாப்பாடு, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போறாங்க? ஒண்ணும் புரியலையே! சந்தேகமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி இலக்கியாவ ஃபாலோ பண்ணி போறான். ஸோ இலக்கியா எல்லாத்தையும் வாங்கிட்டு நேரா நாகு வீட்டுக்கு போறாங்க. நாகு வீட்டுக்கு போற இலக்கியா ஆட்டோ விட்டு இறங்கி, யாராவது நம்மள ஃபாலோ பண்ணி வராங்களா? அப்படின்னு இலக்கியா சுத்தி முத்தி பார்க்கத, கார்த்தி பார்க்குறான். எதுக்கு இவங்க இந்த அளவுக்கு திருட்டுத்தனமா எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ள போணும்? ஒருவேள உள்ள யார் இருப்பா? ஏதோ தப்பா படுது அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி பின்னாடியே போறான். இலக்கியா வீட்டுல போயிட்டு கதவ மூடிடுறாங்க. மூடுன உடனே அவங்க வந்து, "மேடம், சாரி மேடம். உங்கள நான் ரொம்ப அலைய விட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். என்ன மன்னிச்சுருங்க மேடம். இங்க பாருங்கக்கா, திரும்பவும் சொல்றேன்ல, நாகு திரும்ப ஜெயில விட்டு வெளிய வர வரைக்கும் நான் உங்கள கண்டிப்பா பார்த்துப்பேன். என் வீட்லயும் சில பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த நிலைமை. அன்னைக்கு மட்டும் கார்த்தி உண்மைய கோர்ட்ல சொல்லியிருந்தா, இப்போ எல்லாமே தலைகீழா மாறி இருந்திருக்கும். ஆனா இன்னமும் கார்த்தி எங்கள புரிஞ்சுக்கல. அதனால தான் சின்ன குளறுபடி. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்கக்கா." "இல்ல மேடம், பரவால்ல மேடம். என் புருஷன் ஒண்ணும் உங்களுக்கு நல்லது பண்ணலையே. என் புருஷன் நல்லது பண்ணியிருந்தா, உங்கள நான் தைரியமா வந்து கேட்டுருக்கலாம். ஆனா என் புருஷன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு துரோகம் தான். அந்த எஸ்எஸ்கே சாருக்கு தான் அவர் பண்ணது எல்லாமே நல்லது பண்ணாரு. ஆனா எங்களால அவர்ட்ட போயிட்டு ஒரு 5 பைசா கூட கேட்க முடியாது. அப்படி ஒரு நெலைம. இங்க பாருங்க, ஏன் நீங்க அப்பலாம் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன மேடம்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கார்த்திக் சார கடத்துனது என் புருஷன் தான். ஆனா கடத்த சொன்னது நீங்களா? ஏன் மேடம், அந்த எஸ்எஸ்கே சாரும், தாட்சாயணி மேடம் சொல்லி தான் என் புருஷன் அன்னைக்கு அந்த கார்த்திக் சார கடத்துனாரு. அந்த எஸ்எஸ்கேவுக்காக இது மட்டும் இல்ல மேடம். இதுக்கு முன்னாடி என் புருஷன் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. நான் அப்பலாம் சொல்லுவேன், கேட்கவே மாட்டாரு அவரு. எஸ்எஸ்கே சார் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்காக எவ்வளோ கடத்தல் பண்ணியிருப்பார் தெரியுங்களா? ஆனா கடைசில இந்த எஸ்எஸ்கே சார் அவருடைய உண்மையான குணத்த எங்கள்ட்டயே காட்டிட்டாரு. அன்னைக்கு மட்டும் கோர்ட்ல இருக்கும்போது, என் புருஷனோட உங்களுக்கு ஃபேவரா சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என்னையும் என் குழந்தையும் கடத்தி வச்சு கொல்ல பார்த்தாரு மேடம். அந்த வழி இல்லாதனால தான் என் புருஷன் அன்னைக்கு எஸ்எஸ்கே பேர சொல்லல. இருந்தாலும் அது பெரிய தப்பு தான். எங்கள மன்னிச்சிடுங்க மேடம். இங்க பாருங்கக்கா, ஏன் நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. அத பத்தி ஒரு பிரச்சனை இல்ல, விடுங்க. கார்த்திய எப்படி புரிய வைக்கணும்? கார்த்திக் நாங்க யாரு அப்படிங்கிறத கண்டிப்பா கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பான்க்கா. சொல்லப்போனா, எங்களுக்கு துரோகம் பண்ண வந்த நாகுவே எங்கள புரிஞ்சுகிட்டு, எங்களுக்காக நல்லவனா மாறிட்டாரு. அப்படி இருக்கும்போது கார்த்தி எங்க வீட்டு பிள்ளைக்கா. கண்டிப்பா அவனும் எங்கள பத்தி புரிஞ்சுப்பான்க்கா. நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாம நிம்மதியா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா, தாராளமா எனக்கு கால் பண்ணுங்க. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிளம்புறாங்க. கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது இங்க? ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்ணது தெரிஞ்சு தான் இலக்கியா அண்ணி இப்படிலாம் பேசுறாங்களா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லையே! அப்புறம் நாகு மனைவி என்னமோ இதெல்லாம் செய்ய சொன்னது எஸ்எஸ்கே தான் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே! பயங்கர குழப்பமா இருக்கே! அப்படின்னு நம்ம கார்த்தி யோசிச்சு நிக்கிறான். ஜன்னல்ல யோசிச்சு நின்னுட்டு இருக்கிறத நம்ம நாகு மனைவி பார்த்துறாங்க. "யாருங்க அது? யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நாகு மனைவி வெளிய வந்து பார்க்குறாங்க. கார்த்தியா இருக்கு. கார்த்திய பார்த்தோனே, "என்ன சார்? நீங்க என்ன சார் பண்றீங்க இங்க? உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லவும், "ஆமா, இப்ப நீங்க எங்க அண்ணிகிட்ட பேசினீங்களே, அதெல்லாம் உண்மையா?" "என்னங்க? என்ன கேள்வி இது? அவங்கள்ட்ட பேசினதெல்லாம் உண்மதான். அப்போ இவ்வளோ நேரம் இங்க தான் இருந்தீங்களா?" "இங்க பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, என்ன கடத்த சொன்னது அப்ப எங்க அண்ணியோ, எங்க அண்ணனோ இல்ல. அந்த எஸ்எஸ்கேவா? அட ஆமா சார். என் புருஷன் எஸ்எஸ்கேட்ட பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான். போதுமா? அந்த ஆளு எஸ்எஸ்கே சொல்றத அப்படியே கேட்பான். அப்படி சொல்லி தான் உங்களையும் கடத்துனான். ஆனா, என் குழந்தையோட உயிர இலக்கிய மேடம் காப்பாத்துனாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக என் புருஷன் இலக்கிய மேடத்துக்கு நல்லது பண்ணணும்னு நெனச்சாரு. அதுக்கு தான் இன்னைக்கு ஜெயில்ல தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு." "இல்லையே! இதில இப்படிலாம் இலக்கிய சொல்ல சொன்னாங்களா உங்கள? இங்க பாருங்க, யார் சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். இங்க பாருங்க சார், நீங்க தானே கேட்டீங்க. இலக்கிய மேடம் ஒண்ணும் உங்கள்ட்ட சொல்லி நம்ப வைக்க சொல்லல.
நீங்க தான் என் வீடு தேடி வந்து என்ன கேட்டீங்க. புரியுதுங்களா? நீங்க நம்புங்க, நம்பலனா போங்க. இலக்கியா மேடம் நல்லவங்க. அத மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. நாங்களே புரிஞ்சுக்கிட்டா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லவும், கார்த்திக் குழப்பத்துல நின்னுட்டுருக்கான். உடனே நாகு மனைவி, இங்க பாருங்க, இப்ப கூட பசிக்குதுன்னு சொன்னதும், இலக்கியா மேம் சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் படைச்சவங்க தான் இலக்கியா மேடம். அவங்களுக்காக நான் ஒண்ணு பண்ணலாம்னு நெனைக்கிறேன். இப்ப என்ன, நீங்க நெனைக்கிறீங்கல்ல, உங்கள கடத்துனது கார்த்திக் சாரி கௌதம் சார் இல்ல. நான் சொல்ற மாரி எஸ்எஸ்கே தான்னு சொல்லி உங்களுக்கு நிரூபிச்சு காட்டவா? நிரூபிக்க போறீங்களா? எப்படி நிரூபிப்பீங்க? ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு, நாகு மனைவி எஸ்எஸ்கே கால் பண்றாங்க. நம்ம எஸ்எஸ்கேவும், என்ன இது? நாகு மனைவி கால் பண்றேன்னு சொல்லிட்டு, ம். சொல்லு. என்ன வேணும் உனக்கு? சார் இங்க பாருங்க சார். என் புருஷன் உங்களுக்காக எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. நீங்க சொல்லி எவ்வளவோ வேலை பார்த்துருக்காரு. ஆனா இன்னைக்கு என் புருஷன் உங்களால ஜெயில்ல இருக்காரு. சாப்பாடே கஷ்டமா இருக்கு சார். ஏதாவது காசு குடுத்து ஹெல்ப் பண்ணுங்க சார். அதானே பார்த்தேன். இது சொன்னேன். உன் புருஷன் எனக்கு நல்லது பண்ணியிருக்கானா? இங்க பாரு. உன் புருஷன் நல்லது பண்ணான் தான். அதெல்லாம் நான் சொல்லும்போது, செய்யும்போது, நான் சொன்ன எல்லா ப்ராஜெக்ட்டையும் கரெக்ட்டா முடிச்சிருக்கான். அதுக்கான பணத்தையும் நான் அவனுக்கு அதிகமாவே குடுத்துருக்கேன். ஆனா, கார்த்திக் விஷயத்துல நான் சொன்னது ஒண்ணு, அவன் பண்ணது ஒண்ணு. கார்த்திக்க கடத்தி பத்திரமா வைடான்னு சொன்னா, அவன் கொண்டு போய் நல்லவனா மாறிட்டேன். இலக்கியாட்ட கார்த்திய ஒப்படைக்க போறேன்னு சொல்லி, எனக்கே ஆட்டம் காட்டுனான். என்னையே கடுப்பேத்தி விட்டான். அப்படியாப்பட்ட அவன் இன்னைக்கு ஜெயில்ல இருக்கான்னா, அது அவன் பண்ண துரோகத்துக்கு தான். புரியுதா? நான் சொல்லி கார்த்திய கடத்துனான். ஆனா, நான் சொல்ற வரைக்கும் கார்த்திய அவன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்ல. ஆனா, அவன் என்னையே எதிர்க்க ஆரம்பிச்சான். அதனால ஜெயில்ல இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. வேணா போயிட்டு எங்கேயாவது பிச்சை எடு. இங்க பார், திரும்பவும் சொல்றேன். அந்த நாகு ஜெயிலிருந்து வெளிய வந்தாலும் சரி, இந்த பக்கம் வந்துருவான்னு சொல்லு. என்னைக்கு அவன் எனக்கு ஆப்போசிட்டா மாறுனானோ, அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. காச தூக்கி போட்டா, உன் புருஷன் நாகு மாரி இன்னும் 1000 பேர் இருப்பானுங்க. புரியுதா? எனக்கு என்ன, எப்ப பண்ணணுங்கிறது நல்லாவே தெரியும். கார்த்திக் விஷயத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. வைடி ஃபோன அப்படின்னு எஸ்எஸ்கே ஃபோன் வைக்கிறாரு. கார்த்திக்கு அப்பதான் புரியுது. அப்போ இவங்கலாம் சொல்ற மாரி, எனக்கு கடத்துனது எஸ்எஸ்கே சார் தானா அப்படின்ட்டு. நாகு மனைவி, போதுமா சார்? இப்பயாச்சும் புரிஞ்சுட்டீங்களா? உங்கள கடத்த சொன்னது யாருன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு சார். இலக்கியா மேடம், கௌதம் சார் 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அவங்களுடைய நல்ல மனச பார்த்து தான் என் புருஷன் திருந்துனாரு. அதனால நீங்க அவங்கள போய் குறை சொன்னீங்க அப்படின்னா, அதனால இழப்பு உங்களுக்கு தான் சார். அப்படின்னு சொல்லிட்டு நாகு மனைவி போயிடுறாங்க. கார்த்தி பயங்கர குழப்பத்தோட வீட்டுக்கு போறான். போனா எஸ்எஸ்கே நிக்கிறாரு. எஸ்எஸ்கே அப்படியே போய் கழுத்த பிடிச்சு நெரிச்சு, "எதுக்குடா இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு கேட்கணும் போல கார்த்திக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. ஆனா அப்படி பிரச்சனை பண்ணோம்னா, இவங்கலாம் சேர்ந்து என்ன திரும்பவும் கடத்த வாய்ப்பு இருக்கு. நாம அதனால இங்கேருந்து முதல்ல கிளம்பி சூதானமா நம்ம அண்ணன் வீட்டுக்கு போயிடுவோம். நம்ப அண்ணன் அண்ணிகிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டோம்னா, மீதி அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு கார்த்தி முடிவும் பண்றான். ஸோ இந்த காத்திருந்த முடிவு என்ன நடக்க போகுது? எப்படி நம்ம எஸ்எஸ்கேலேருந்து தப்பிச்சு நம்ம கார்த்தி இலக்கியால போய் சேர போறான்? எஸ்எஸ்கே எப்படி இத ஃபேஸ் பண்ண போறாரு? அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.